இன்னைக்கு ஒருத்தவங்களை திட்டணும் அப்படின்னா மூதேவின்னு சொல்றோம். ஆனா இது தமிழர்கள் ஒரு காலத்துல பயபக்தியோட வணங்கின மூத்த தேவி அப்படிங்கிறது உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. மூத்த தேவி அப்படிங்கிறது தமிழர்களோட ஆதி தெய்வம். இத தவ்வை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. செல்வத்தோட அடையாளமா இருக்கக்கூடிய லட்சுமி தேவியுடைய அக்கா தான் இந்த தவ்வை அப்படின்னு சொல்றாங்க. செல்வம் பெருகுவதற்காகவும் விவசாயம் செழிப்பா இருப்பதற்காகவும் முதலா வணங்கின தெய்வம் தான் இந்த மூத்த தேவி. சோழர் காலத்திலையும் பல்லவர் காலத்திலையும் இவங்களுக்குன்னு தனி பெரிய கோவில்கள் இருந்திருக்கு. காலப்போக்குல இது சிதைவடைஞ்சு போயிருக்கு. புகழ்பெற்ற மன்னரான நந்திவர்ம பல்லவர் இந்த மூத்த தேவியுடைய தீவிர பக்தர் அப்படின்னு சொல்றாங்க. வளமையோட அடையாளமா இருக்கக்கூடிய மூத்த தேவிய தரித்திரத்தோட அடையாளமா மூதேவி அப்படின்னு கட்டமைச்சு வச்சிருக்கிறது தமிழ்நாட்டுல நடந்திருக்கக்கூடிய ஒரு ஆரிய திணிப்பு. இந்த ஆரிய திணிப்பு இன்னைக்கு வரைக்கும் தமிழர்களுக்கு மத்தியில மறையல. அதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கும் பல ஊர்கள்ல ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள சுத்தி 3 தடவை மூதேவி போய் ஸ்ரீதேவி வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழர்களோட மூத்த தெய்வம் போயிட்டு ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சமஸ்கிருத மொழி கலந்த தெய்வம் வரணும் அப்படின்னு சொல்ல வச்சிருக்காங்க. தமிழர்களோட மூத்த தெய்வத்தை வெளியேறு அப்படின்னு சொல்ல வச்சிருக்காங்க. இந்த மறைக்கப்பட்ட வரலாற்றை இன்னும் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. தமிழ் உறவுகள் எல்லாருமே இதை பகிர்ந்து இந்த மூத்த தேவியுடைய வரலாற்றை இன்னும் பரப்புங்க. இந்த மாதிரி மறைக்கப்பட்ட வரலாற்றை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.